والسماء ذات البروج واليوم الموعود والشاهد ومشهود قتل أصحاب الأخدود. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியம் நிறைந்த சகோதரர்களே, தாய்மார்களே, வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் புனித மிகுந்த இந்த ரமலான் மாதத்திலே ஒற்றைப்படை இரவாக இருக்கக்கூடிய 25ஆம் இரவை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழியின் பிரகாரம் பிந்திய 10 இரவுகளும் அந்த இரவுகளில் ஏதாவது ஒன்று லைலத்துல் கத்ர் இரவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையிலே இந்த பிந்திய ஒற்றைப்படையான இரவுகள், இரட்டைப்படையான இரவுகளில் நம்மால் முடிந்த அளவிற்கு வணக்கத்தை செய்கிறோம். இந்த நேரத்திலே இன்னொன்றையும் நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு இதே நன்னாளிலே இறைவனுடைய அருள் வளங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ள இந்த நாட்களிலே பாழாக்கக்கூடிய சூழலையும் நீங்கள் பார்க்கலாம். கேளிக்கைகள், விளையாட்டுக்கள் அல்லது தவறான செயல்பாடுகள் இதிலே கழிக்கக்கூடிய நிலையை நாம பார்க்கலாம். ஆனால் இறைவன் நமக்கு இறைவன் விரும்பக்கூடிய செயல்பாட்டில் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை வல்ல அல்லாஹ் தந்திருக்கிறான். அவனுக்கு புகழ் அனைத்தும். அந்த அடிப்படையில இந்த புனிதமிக்க இரவுகளிலே இறைவனையும் இறை தூதரையும் பற்றி பேசுவதற்காக வேண்டி ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி. பொதுவாக நீங்கள் உலகத்தில் மனிதர்களுடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யாரையாவது ஒரு ஆளை முன்மாதிரியாகத்தான் மனிதன் எடுத்து நடப்பான். வாழ்க்கை முழுவதும் ஒருவரை ஹீரோவாக எடுக்கிறானா இல்லையா என்பதல்ல விஷயம். ஏதாவது ஒரு விவகாரத்தில் தனக்கு முன்னோடியாக, தனக்கு முன்மாதிரியாக ஒரு விஷயத்தை எடுத்துதான் இருப்பான். முன்மாதிரியாக எடுக்காத உலகத்தில் எந்த மனுஷனும் கிடையாது. ஆத நபியில இருந்து ரசூலுல்லாஹில இருந்து நம்ம வரையிலையும் உலக விஷயங்கள்ல யாரையாவது ஒரு ஆளை முன்மாதிரியாக அவர் காட்டி தந்த வழியின் அடிப்படையில் தான் நாம பயணித்துக்கிட்டே இருப்போம். அதனாலதான் ஒரு குடும்பத்தினுடைய கலாச்சாரம் அப்படியே வாழையடி வாழையாக வருது. ஒரு ஊரினுடைய கலாச்சாரம் அப்படியே வாழையடி வாழையாக வருகிறது.
ஒரு தேசத்தினுடைய நாட்டினுடைய கலாச்சாரங்கள் அப்படியே அடுத்த தலைமுறைக்கு அது கடத்தப்படுகிறது. இது எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு முன்மாதிரி, ஒவ்வொரு ஆளும் இன்னொரு ஆளை முன்மாதிரியாக எடுக்கக்கூடிய ஒரு சூழல் மனுஷன்ட்ட இருக்கிறது. மிருகத்தை அந்த இது இருக்காது. மனிதனை தாண்டி இன்ன பிற உயிரினங்கள்ல அதையெல்லாம் நீங்க பார்க்கவும் முடியாது, முன்மாதிரி எல்லாம் எடுக்காது. நமக்கு மட்டும்தான் ரோல் மாடலுக்கு முன்மாதிரியாக இருப்பதற்கு ஒரு மனுஷன் தேவை. அதை பார்த்துக்கிட்டு தான் நம்ம அப்படியே போய்கிட்டே இருப்போம். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒரு ரோட்ல நம்ம போய்கிட்டே இருக்கிறோம், டெய்லி போகக்கூடிய ரோடு தான். ஆனா இன்னைக்கு நம்ம போய்கிட்டே இருக்கிறோம், ஒரு பகல்ல 12 மணிக்கு அல்லது 1 மணிக்கு பகல்ல போய்கிட்டே இருக்கிறோம். எதிர்க்க ஒரு லாரி வரல, ஒரு கார் வரல, ஒரு வாகனம் வரல, ஒரு மனிதன் வரல, யாருமே இல்ல, தன்னந்தனியாக நம்ம தான் போறோம். நேத்து போகும்போது 10 வாகனம் வந்துச்சு, 10 வாகனம் போய்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு யாருமே வரல அப்படின்னு சொன்னா நமக்குள்ளேயே ஒரு பயம் வந்துடும். வண்டியை நிப்பாட்டு, எப்ப எதுவும் பிரச்சனையா, ஏன் யாருமே போகலையே வரலையே அப்படின்னு 4 பேர்ட்ட கேட்டுட்டு தான் போவோம். ஏன் மனுஷனுடைய நிலை அதுதான். நம்ம யாரையாவது ஒரு ஆள்கிட்ட பின்பற்றி அவனுடைய விவகாரங்களை கேட்டா தான் நம்மளால நடக்க முடியும். இதுதான் மனுஷனுடைய இறைவன் படைத்திருக்கக்கூடிய யதார்த்தமான நிலை. அதை இறைவன் புரிந்து கொண்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நீ உலகத்துல மனுஷனாக நீ வாழ்ற, யாரையாவது ஒரு ஆளை நீ முன்மாதிரியாக எடுக்கிற, ஏன் ரசூலாவை எடுக்க கூடாது? அல்லாஹ்வுடைய தூதரை உனக்கு முன்மாதிரியாக நீ எடுக்கலாம் தானே. இன்னைக்கு உலகத்துல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லாரும் யாரையாவது ஒரு ஆளை முன்மாதிரியா எடுக்கிறோம்ல. முன்மாதிரியாக எடுப்பதற்கு தகுதியான ஒரு ஆள் யாருன்னா அல்லாஹ்வுடைய தூதர். இதை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான ஒரு முன்மாதிரி இருக்கிறது என்று இறைவன் சொல்லிட்டு, இறை தூதர் இடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. இந்த முன்மாதிரியை யார் பின்பற்றுவார்கள் என்று தெரியுமா? இன்னைக்கு முஸ்லிம்கள் எல்லாத்துக்கும் ரசூல்லா முன்மாதிரி, வாயளவுல எல்லாருமே சொல்லிடுவோம், ரசூல்லாவா அவங்கள மாதிரி ஒரு தலைவர் கிடையாது, ரசூல்லாவா அவங்கள மாதிரி சிறந்த மனிதர் கிடையாது, நபி அவர்கள் மாதிரி ஒரு ஏற்ற மிகுந்த யாருமே இல்லை, இது எல்லாருமே சொல்லுவோம். ஆனா வாயளவுல பேசக்கூடிய முஸ்லிம்கள் நபி அவர்களை உண்மையிலேயே முன்மாதிரியாக எடுத்து நடக்கிறாங்களா? எல்லா விஷயத்திலையும் ரசூல்லா, எல்லா விஷயத்திலையும். ஆனா யார்கிட்டயுமே இருக்காது. அது அல்லாஹ் சொல்லி தாரான், ரசூல்லாவிடத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது, அவர்களை நீங்கள் ஒரு முன்மாதிரி மனிதராக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் யார் எடுத்துக்கொள்வா? 3 நிபந்தனைகளை இறைவன் சொல்லுகிறான். லிமன் கான எருஜுல்லா, அல்லாஹ்வை எவர்கள் மறுமையிலே சந்திப்போம் என்று விரும்புகிறார்களோ அவங்களுக்குத்தான் ரசூல்லாவிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கும். அதாவது ரசூல்லாவை பின்பற்றுகின்ற நபி அவர்களும் போல நானும் வாழுவேன் என்ற அந்த சிந்தனை யாருக்கு வரும்னா, முஸ்லிம் பேர்தாங்கிகளுக்கெல்லாம் வராது. முஸ்லிமுடைய பேர்கள் வச்சதுனாலேனா வராது. இப்ராஹிம் பேர் வச்சதுனால அவர் ரசூலாவை பின்பற்றிடுவாரா? அப்படிலாம் பின்பற்ற மாட்டார். அதுக்கு அல்லாஹ் சொல்றான், லிமன் கான எருஜுல்லா, நாளை மறுமையில இறைவனை சந்திக்க போறேன், அவன் கண்டிப்பா நரகம் சொர்க்கம் என்ற நிலைப்பாடுகளை வச்சிருக்கிறான் அப்படின்னு சிந்தனை யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு தான் முன்மாதிரி. 1. 2வது அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லும் போது, வல் யௌமில் ஆகிர், மறுமையை யார் உறுதியாக நம்புகிறார்களோ அவங்களுக்கும் முன்மாதிரி இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் மறுமையை நம்பித்தான் இருக்கிறோம். ஆனாலும் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வதற்கு யார் எடுத்துக்கொள்வார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வதற்கு மறுமை சிந்தனை வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூலாவை பின்பற்றினால் எனக்கு நன்மை கிடைக்கும், அல்லாஹ் மறுமையில கூலியை தருவான் அப்படின்னு யாருக்கு சிந்தனை இருக்குதோ அவர்தான் ரசூலாவை முன்மாதிரியாக எடுப்பார். 3வதாக அல்லாஹ் சொல்லும் போது, வதக்கரல்லாஹு கசீரா, அதிகமாக அல்லாஹ்வை அவர் நினைவு கூறுவார். இப்ப நமக்கு ஒரு ஆச்சரியம் வருதா இல்லையா? எல்லாரும் முஸ்லீம் தான் இருக்கிறாங்க, ரசூல்லாவை பின்பற்றணும்னு வாயளவுல சொல்றாங்க, ஆனா பின்பற்ற மாட்டேங்கிறாங்க. ரசூல்லா முன்மாதிரிங்கிறாங்க, ரசூல்லா எனக்கு தலைவருங்கிறாங்க, என்னுடைய உயிரை விட மேலானவருங்கிறாங்க. ஆனா பல்வேறு பிரச்சனைகள்ல ரசூல்லாவை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளல. ஏன் எடுத்துக்கொள்ளல? இந்த தன்மை இல்லைன்னு அர்த்தம். ரசூல்லாவை யார் முன்மாதிரியாக எடுப்பார்கள் என்றால்,
மறுமையில கண்டிப்பாக அல்லாஹ் எனக்கு கூலிய தருவான், அல்லாஹ்வை நான் சந்திக்க போறேன் அப்படின்னு என்ன இருந்ததுன்னா கண்டிப்பா ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவான். நான் இன்றைக்கு செய்யக்கூடிய அனைத்து இபாதத்துகளுக்கும் வணக்கத்திற்கும் மறுமையில அல்லாஹ் கூலிய தருவான் என்ற மறுமை சிந்தனை இருந்தால் அப்பவும் அல்லாஹ் வந்து இந்த ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுகின்ற ஒரு வாய்ப்பு கொடுப்பான். மூணாவது என்ன, இறைவனை அதிகமாக திக்ர் செய்யணும். அதிகமா திக்ர் செய்யறன்னா இந்த இருட்டு திக்ர் அல்ல, ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த அடிப்படையில் திக்ர் செய்யணும். அப்ப இறைவனை அதிகமாக நினைக்கக்கூடிய, மறுமையை நினைக்கக்கூடிய, இறைவனை நினைக்கக்கூடிய இத மாதிரி பண்புகள் இருந்தா தான் ஒரு மனிதர் இறைவனை, இறை தூதரை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள முடியும். இல்லைன்னா வாயளவுல பேச்சளவு தான் இருக்கும். இதையும் இந்த வசனத்துல இறைவன் சொல்லிவிட்டான். அடுத்து நபி அவர்களை நாம முன்மாதிரியாக எடுக்கணும் அப்படின்னா எதுல? இப்ப நாம 20-30 வருஷமாக ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுங்க, குர்ஆனை பின்பற்றுங்க, ஹதீஸை பின்பற்றுங்க இப்படின்னு சொல்லும் போது இந்த சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் ஒரு வாதத்தை வைப்பாங்க. இன்னைக்கும் வைக்கிறாங்க, அன்னைக்கும் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை தானப்பா பின்பற்றணும். ஆமா, ரசூலுல்லாஹ் கோதுமை ரொட்டி தான் சாப்பிட்டாங்க, நீ கோதுமை ரொட்டி சாப்பிடுவியா? நீ ஏன் அரிசி சாப்பிடுற? இந்த கேள்வி பயங்கரமான ஒரு கேள்வி மாதிரி நினைச்சு அவங்க கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலைவனத்துல வாழ்ந்தாங்க. நீ எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற? அப்ப நீ அங்க போக வேண்டியதானே? ரசூலுல்லாஹ்வை பின்பற்றணும், ரசூலுல்லாஹ்வை பின்பற்றணும்னா நீ அங்க போக வேண்டியதானே? இந்த மாதிரி கேள்வி. அதே மாதிரி நபி அவர்கள் என்ன ஏசிலேயே உட்கார்ந்தாங்க? ரசூலுல்லாஹ் உட்கார்ந்ததெல்லாம் தூசில தானே உட்கார்ந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பெரிய வசதிகள் எதையுமே வைக்கலையே. ஆனா நீ என்ன செய்யற? ஃபேன் இல்லாம இருக்க முடியல, ஏசி இல்லாம இருக்க முடியல, வாகனம் இல்லாமல் இருக்க முடியல. ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துல போனாங்க, நீ என்னைக்கா ஒட்டகத்தை பார்த்தாவது இருக்கிறியா? பாட புத்தகத்துல தாண்டா பார்த்திருப்ப. அப்ப ரசூலுல்லாஹ் செஞ்சது எல்லாம் பின்பற்றணும் அப்படின்னா இது எல்லாம் ஒன்னால சாத்தியமா? இந்த கேள்விய இந்த சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவங்க மதுஹபை பின்பற்றணும், ரசூலுல்லாஹ் அல்லாத மற்றவர்களை முன்மாதிரியாக கொள்ளணும் அப்படிங்கக்கூடியவங்க தான் இந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க. முதல்ல இந்த கேள்வி ஏன் வருகிறது என்றால் இஸ்லாத்தை படிக்காதனாலதான். ரசூலுல்லாஹ்வை முன்மாதிரி என்றால் எதுல முன்மாதிரி? எல்லாத்திலையும் முன்மாதிரியா? எந்த விஷயத்தில் முன்மாதிரியாக கொள்ளணுமோ அதுல மட்டும்தான் ரசூலுல்லாஹ் முன்மாதிரி. நபி அவர்களுடைய அனைத்து விஷயத்திலையும் முன்மாதிரியாக என்ன எடுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் எங்கேயுமே சொல்லல. உதாரணத்திற்கு என் மனைவி இடத்துல நான் பேசணும், எத்தனை வார்த்தை பேசணும்? நபி அவர்கள் ஆயிஷா நாயிடத்தில் எத்தனை வார்த்தை பேசுறாங்களோ அத்தனை வார்த்தை தான் பேசணும். இதான் முன்மாதிரி? இத ரசூலுல்லாஹ் எங்கேயாவது சொன்னாங்களா? நான் வந்து ஒரு பஸ்ல போகணும், ட்ரெயின்ல போகணும், ஒரு பயணம் போகணும். அந்த பயணம் வந்து ரசூலுல்லாஹ் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போனா நானும் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு அந்த தூரத்துக்கு தான் போகணும், அல்லது அந்த இடத்துக்கு தான் போகணும். இப்படி இதுல முன்மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக கொள்ளணும். எதுல? மார்க்க விஷயத்துல மட்டும்தான், உலக விஷயத்துல அல்ல. உலக விஷயத்துல மார்க்கம் ஏதாவது சொன்னுச்சுன்னா அதுலயும் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றணும், அவ்வளவுதான். உலக விஷயத்துல எல்லா விஷயத்திலையும் ரசூலுல்லாஹ் வந்து அவங்க முன்மாதிரியாக கொள்ளுங்க அப்படிலாம் இஸ்லாம் சொல்லல. இபாதத்து விஷயத்துல ரசூலுல்லாஹ்வை முன்மாதிரியாக கொள்ளுங்க. உலக பழக்க வழக்கங்கள்ல அல்லது கொடுக்கல் வாங்கல்ல இத மாதிரி விஷயங்கள்ல இஸ்லாம் எங்க எல்லாம் தலையிடுகிறதோ அந்த விஷயத்துல நீங்க முன்மாதிரியா கொள்ளுங்க. செருப்பு என்ன செருப்பு போடணும்? ரசூலுல்லாஹ் இந்த அதாவது பிளாஸ்டிக் செருப்பு போடு, ரப்பர் செருப்பு போடு ஏதாவது சொன்னாங்களா? அப்படி எல்லாம் சொல்லல. அதுல முன்மாதிரியா பார்க்கணும் அவசியம் இல்லை. நபி அவர்கள் அந்த காலத்தில் என்ன செருப்பு இருந்தது அதை போட்டிருப்பாங்க. இன்னைக்கு எதை போடணும் அது உன்னுடைய விருப்பம். இதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி அப்படிங்கிறது இல்ல. வாகனம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒட்டகம், குதிரை, கோவேரி, கழுதை இது இருந்தது. இன்னைக்கு நீ பிளைட்ல போ, ராக்கெட்ல போ, சைக்கிள்ல போ, பைக்ல போ, உனக்கு எது வசதியோ அதை நீ செஞ்சுக்க. இதுல முன்மாதிரி கிடையாது. அப்ப முன்மாதிரி என்றால் மார்க்க விஷயத்துல மட்டும்தான் ரசூலுல்லாஹ் முன்மாதிரி. இது எப்படி நம்ம வழங்குறோம்? சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுகின்ற ஒரு செய்தி. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேரித்தமர தோட்டத்துக்கு பக்கத்துல அப்படி போய்கிட்டே இருக்கிறாங்க. தோட்டங்கள் ரசூலுல்லாஹ் மதீனாவுல இருக்கும் போது அங்க ஃபுல்லா பேரித்தம் தோட்டங்கள் தான் இருக்கும். அதை கடந்து ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு தோப்பா பார்த்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க. சில பேர் என்ன செய்யறாங்கன்னா அந்த இடத்துல மகரந்த சேர்க்கையை செய்யறாங்க. அந்த காய் நல்ல வரணும்னா
பேரித்தம்பழங்கள் நல்ல காய் பிடிச்சு வரணும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா மகரந்த சேர்க்கை செய்யணும். இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலா அதை பார்த்துக்கிட்டு என்னப்பா இது, ரசூலாவுக்கு பெருசா விவசாயம் எல்லாம் தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வாழ்ந்த பூமி எல்லாம் மக்கா. அங்க மலை இருக்கும், மலையும் கரடு முரடான மலையாத்தான் இருக்கும். விவசாயம் பண்ணக்கூடிய அளவிற்குள்ள பூமி அங்க இல்லை. அப்ப ரசூல்லா அங்க மதீனாவுக்கு பார்க்கும்போது எல்லாருமே மகரந்த சேர்க்கை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூல்லா ஒரு மாதிரியா பாக்குறாங்க, எதுக்கு தேவையில்லாத வேலையா? அப்ப ரசூல்லா கேக்குறாங்க, இதை உற்ற வண்டி தானே, ஏன் இந்த வேலையெல்லாம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னு ரசூல்லா அவ்வளவு சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் என்ன புரியுறாங்கன்னா, ரசூல்லா சொன்னாலும் அதை விட்டுறணும், மகரந்த சேர்க்கையை அப்படியே விட்டுருதாங்க, ஒண்ணுமே செய்யல. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் பிரிதொரு காலத்துல கொஞ்ச நாள் கழிச்சு அதே தோப்பு வாக்குல போறாங்க. அப்ப காய்கள் அது செழிப்பாக வளரல, காய் பிடிக்கல, பழங்கள் கிடைக்கல, பேரித்த மரத்துல ஏகப்பட்ட நஷ்டங்கள் ஏற்பட்டுடுச்சு. சஹாபாக்கள் ரசூலா கேக்குறாங்க, என்னப்பா கொலையா தள்ளுமே, ஏகப்பட்ட காய்கள் வருமே, பழங்கள் வருமே, இப்ப என்ன மகசூலே காணலையே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் போதுதான் சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க தானே இந்த மகரந்த சேர்க்கைகளையும் செய்யக்கூடாதுன்னு நீங்க அப்படி செய்யாம நாங்க செய்ததை நீங்க தடுத்தீங்கல்ல, அதனால இப்ப உள்ள விளைவு என்னன்னா காய்கள் பிடிக்கல, பேரித்த மரங்கள்ல பழங்கள் ஏற்படல. அப்பதான் ரசூல்லா சொல்றாங்க, எப்பா நான் வஹீன் அடிப்படையில் இதை சொல்லல. அந்த கருத்துல ரசூல்லா சொல்றாங்க, நான் வஹீன் அடிப்படையில் இதை சொன்னேன், மார்க்கன் அடிப்படையில் நான் இதை சொன்னேன், அப்படி கிடையாது. அந்தும் அலமு பி அம்ரி துன்யாக்கும், என்னை விட உலக விஷயத்துல நீங்கள் நன்கு அறிந்தவர்கள். நான் இந்த பேர்த்த மரத்தை இப்படி செய்யாதீங்கன்னு சொன்ன உடனே உங்களை யார் இப்படி செய்ய சொன்னா? என் பேச்ச நீ ஏன் கேட்டீங்க? ரசூல்லா கண்டிக்கிறது பாருங்க. ஏன் ரசூல்லா தான் சொன்னாங்க மகரந்த சேர்க்கை செய்யாதீங்கன்னாங்க, செய்யாதன்னு ரசூல்லா சொல்லிட்டு அதே ரசூல்லா இந்த இடத்துல எப்படி சொல்றாங்க அப்படின்னா, உலக விஷயம் இல்லப்பா, எப்படி விவசாயம் பண்ணணும், எங்க நாத்து நட்டணும், எங்க களையை எடுக்கணும், எப்படி உரம் போடணும், இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? என்னை விட உலக விஷயத்துல அதிகம் அறிந்தவர்கள் நீங்க. அதனால இந்த விஷயத்துல என்ன நீங்க பின்பற்றணும்னு அவசியம் இல்லை. வைதா அமர்த்துக்கும் மின் அம்ரி தீனிக்கும், ரசூலுல்லாஹ் அவ்வளவு தெளிவா சொல்லுவாங்க, மார்க்க விஷயத்தில் நான் உங்களுக்கு ஒன்றை கட்டளை இடுகிறேன் என்றால் அதை நீங்க முடிஞ்ச அளவுக்கு பின்பற்றுங்க. உலக விஷயத்துல அது என்ன முன்மாதிரியா எடுக்கணும் அவசியம் இல்ல, என்ன நீங்க பின்பற்றணும்னு அவசியம் இல்ல. அரிசி சாப்பிடணுமா கோதுமையை சாப்பிடணுமா அது உங்களுடைய விருப்பம், உனக்கு எது தேவையோ தின்னுட்டு போ, எதனாலும் எடுத்துக்க. இல்ல அரிசியும் வேண்டாம் கோதுமையும் வேண்டாம் பயிர் தான் வேணுமா, நல்ல சாப்பிடு. இல்ல எனக்கு அதுவும் வேண்டாம் பிரெட் தான் வேணும், அதையும் சாப்பிட்டுக்க. இல்ல ரசூலா என்ன சாப்பிட்டு, அப்படியெல்லாம் இஸ்லாம் இங்க சொல்லல. இன்னும் சொல்ல போனா ரசூலா அதை கண்டிக்கவும் செய்யறாங்க. உலக விஷயத்துல நான் எதை சொன்னாலும் அதை நீங்க பின்பற்றணும்னு அவசியம் இல்லை. மார்க்க விஷயமாக நான் ஒன்றை கட்டளையிடுகிறேன் என்றால், தீன் விஷயமாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் அதை மட்டும் பின்பற்றுங்க. அப்ப அதனால இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக தெளிவாக நம்ம புரிந்து வைத்துக் கொள்ளணும். ரசூலுல்லாஹ் முன்மாதிரி என்றால் எல்லா விஷயத்துக்கும் முன்மாதிரி என்று ஒரு விதத்தில் நாம சொன்னாலும் உலக விஷயத்திற்கு அல்ல. உலக விஷயத்திற்கு என்னை நீங்க பின்பற்றுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவும் இல்லை. எதுல சொன்னாங்க? மார்க்க விஷயத்துல. மார்க்க விஷயமாக இருந்தால் நீங்க தாராளமாக என்னத்தான் முன்மாதிரியா கொள்ளணும், என்னை தவிர வேற எதையும் முன்மாதிரியாக நீங்க எடுக்காதீங்க என்பதை இவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா முஸ்லிம்கள்ட்ட ரொம்ப மோசமான ஒரு நிலை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வை மார்க்க விஷயத்துல தானே முன்மாதிரி எடுக்கணும், அதுல மட்டும்தான் முன்மாதிரியா எடுக்க மாட்டாங்க. மார்க்க விஷயத்துல ரசூலுல்லாஹ்வை முன்மாதிரியா எடுக்கணும், அதுல மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லா விஷயத்திலையும் ரசூலுல்லாஹ்வை முன்மாதிரியா எடுக்கிறது. தொப்பி போடுவாங்க, ஏன்பா தொப்பி போடுறீங்க? அது உலக விஷயம் தானே. ஆடை தொப்பிங்கிறது ஒரு Dress, ஏன் போடுறீங்க? ரசூலுல்லாஹ் போட்டார்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் போட்டாங்கன்னே வச்சுக்கிடுவோமே, ரசூலுல்லாஹ் தொப்பி போட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம், அது ஆடை தானே. ஒரு சட்டை போடுற மாதிரி, ஒரு T-ஷர்ட் போடுற மாதிரி, பேண்ட் போடுற மாதிரி எனக்கு விருப்பமான ஒரு Dress-ஐ நான் மாட்டிக்கிடுவேன். இதுல பின்பற்றணும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? தொப்பி போடணும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? தாடி வைக்கணும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தாடியை விட்டுருவாங்க. அல்லது இபாதத்துல ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழியை பின்பற்ற மாட்டாங்க. எதுல நிக்கிறது? தொப்பி தலப்பாக. அதுல நீங்க பாருங்களேன், 4 முழத்துக்கு 8 முழத்துக்கு தலப்பாக சுத்திக்கிட்டே இருக்கிறாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் பெருமையினுடைய அடையாளமாக அதை வர சொல்லுவாங்க. ஒருத்தன் பெருமை பிடிச்சவனா யார் தெரியுமா? அதுல ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, தலப்பாகை நீட்டமாக கட்டி கொண்டு அதை கீழே வரையும் இழுத்துக்கிட்டே செல்கிறான் என்றால் பெருமையினுடைய அடையாளம் அப்படிம்பாங்க ரசூலுல்லாஹ்.
அப்ப இத மாதிரி எதுல ரசூலுல்லாவை பின்பற்ற தேவை இல்லையோ, ரசூலுல்லாவை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள அவசியம் இல்லையோ, அதுல போய் நின்னுகிட்டு ரசூலுல்லாவை நான் பின்பற்றேன். ரசூலுல்லாஹ் அப்படியா சொன்னாங்க? எப்ப தொழுகிற அதே ரசூலுல்லாவை முன்மாதிரியா பின்பற்று, நோன்பு வைக்கிற அதுல ரசூலுல்லாவை பின்பற்று, ஜக்காத்து கொடுக்கிற ரசூலுல்லாவை பின்பற்று, தான தர்மம் பண்ற ரசூலுல்லாஹ் முன்மாதிரியா எடு, ஒரு பொய் பேசக்கூடாது ரசூலுல்லாஹ் முன்மாதிரியா எடு, வியாபாரம் பண்ணணும் ரசூலுல்லாஹ் முன்மாதிரியா எடு. எதுல ரசூலுல்லாஹ் முன்மாதிரியாக அவங்க எடுக்க சொன்னாங்களோ அதுலதான் எடுக்கணுமே தவிர என் விருப்பப்படி நான் இதுல எடுப்பேன் அதுல எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வதற்கு மார்க்கத்துல அனுமதி இல்லை. அதனால நபி அவர்களை முன்மாதிரியாக கொள்ளணும். எதுலதான்? தீன் விஷயத்துல. இது தெளிவாக இஸ்லாம் நமக்கு சொல்லி, இது நம்முடைய கருத்துலாம் கிடையாது. தீன் விஷயத்துல ரசூலுல்லாஹ் முன்மாதிரியா எடுங்க, பாக்கி உலக விஷயத்துல ரசூலுல்லாஹ் முன்மாதிரியா எடுக்க தேவையில்லைங்கிறது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ் எதுக்கு அல்லாஹ் அனுப்பணும்? உலக விஷயத்தை சொல்லி கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அனுப்புனா? ரசூலுல்லாஹ் மட்டும் இல்ல, எல்லா நபிமார்களையும் எடுங்க, உலக விஷயத்தை சொல்லி கொடுக்கிறதுக்கா. உதாரணமா சாப்பாடு ஆக்கணும், சோறு ஆக்கணும், எல்லா நபிமார்களும் வந்து எப்பா எப்படி உங்க வீட்டுல சமையல் பண்ணணும் தெரியுமா, அந்த தண்ணி எடு, அடுப்ப பத்த வை, எண்ணெயை ஊத்து, அல்லது இதுக்கா ரசூலுல்லாஹ் வந்தாங்க? இது உலக விஷயம் தானே. இதுக்கா ரசூலுல்லாஹ் வந்தாங்க? இறை தூதர்கள் இதுக்கா வந்தாங்க? அதுக்கு வர மாட்டாங்க. நீ சமையல் பண்ணக்கூடிய அந்த உணவை, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த உணவை நீ சாப்பிட போறியா, பிஸ்மில்லாஹ் சொல்லு. அதுக்கு தான் வந்தாங்க ரசூலுல்லாஹ். சமையல் எப்படி பண்ணணும்னு சொல்லி தரத்துக்கு இஸ்லாம் வரல. நீ சாப்பிடுவதை எப்படி சாப்பிடணும் அதை சொல்லி தரத்துக்கு வரல. ஆனா சாப்பிடுவதற்கு என்று பிஸ்மில்லாஹ் சொல்லணும்ல, அது மார்க்கம். அதுல நீ ரசூலுல்லாஹ்வை பின்பற்று. இதுதானே ரசூலுல்லாஹ். வலது கையால சாப்பிடு, இதுதான் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றணும். வேற எதுல பின்பற்ற போறீங்க? இதுக்காக இறைவன் இறை தூதர்களை பல, அதாவது எண்ணிக்கையில் அடங்காத அளவிற்கு நபிமார்களை அல்லாஹ் அனுப்புறது இதுக்கா? உலக விஷயத்தை சொல்வதற்கெல்லாம் கிடையாது, மார்க்க விஷயத்தை சொல்வதற்குத்தான் எல்லா இறை தூதர்களும் வந்திருக்கிறார்கள் என்பதை நாம புரிந்து கொள்ளணும். அந்த அடிப்படையில மார்க்க விஷயத்துக்கு தான் முன்மாதிரியே தவிர உலக விஷயத்துக்கு முன்மாதிரி கிடையாது. முதல்ல விளங்கிடுங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, ஏன் ரசூலுல்லாஹ் முன்மாதிரியா எடுக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதரை நாம ஏன் முன்மாதிரியாக எடுக்கணும்? மார்க்க விஷயத்திற்கு ஏன் நம்ம விருப்பப்படி ஒரு இபாதத்தை செஞ்சா என்ன? ஏன் விருப்பப்படி, உங்க விருப்பப்படி, ஆலிம்களுடைய விருப்பப்படி, பெரிய பெரிய இமாம்களுடைய விருப்பப்படி ஒன்றை நம்ம தீர்மானிச்சா என்ன? அதுக்கு அல்லாஹ் சில காரணங்களை சொல்றோம். முதல்ல மார்க்க விஷயத்திற்கு ரசூலுல்லாஹ்வை நீங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அதற்கு ஒரு அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா? வஹி வரணும். வஹி வருது என்பதனாலதான் ரசூலுல்லாஹ்வை நீங்க முன்மாதிரியா எடுங்க. மார்க்க விஷயத்துல வஹி வரலன்னு வைங்களேன், ரசூலுல்லாஹ்வை நம்ம முன்மாதிரியா மார்க்க விஷயத்துல கூட முன்மாதிரியா எடுக்கணும் அவசியம் இல்லையே. ஏன்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தந்தான், அலா லில்லாஹி தீனுல் காலிஸ், தெரிந்து கொள்ளுங்கள் இந்த தூய்மையான மார்க்கம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு தான் சொந்தம். அல்லாஹ் ஒருவனுக்கு தான் சொந்தம்னா என்ன அர்த்தம்? அதுவும் நம்ம மக்களுக்கு விளங்கல. அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இந்த மார்க்கம் சொந்தம் என்றாலே என்ன அர்த்தம்? சஜதா செய்யணும். எப்படி சஜதா செய்யணும்? நீங்களும் நானும் விரும்பியபடி செய்யக்கூடாது. அல்லாஹ் எப்படி செய்ய சொன்னானோ அப்படித்தான் நாம செய்யணும். நம்முடைய விருப்பத்துக்கு செய்யலாம் கூடாது. ஏற்கனவே சில ஹதீஸ்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் சூரத்து நஜ்ம ஓதுறாங்க, ரசூலுல்லாஹ் வந்து சஜதா செய்றாங்க. அங்க இருக்கக்கூடிய காஃபிர்கள் சஜதாங்கிற பேர்ல மண்ணை எடுத்து நெத்தியில இப்படியே ஊத்திக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அதை கடுமையா கண்டிக்கிறாங்களா இல்லையா? சஜதாங்கிறது நீ விரும்பிய அடிப்படையில் செய்யக்கூடாது. யார் விரும்பணும்? அல்லாஹ் எப்படி விரும்புறானோ, எந்த அடிப்படையில் சஜதா செய்யணும்னு சொல்றானோ அந்த அடிப்படையில் தான் நம்ம சஜதா செய்யணும். இதை மாதிரி தொழுகையா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், ஜக்காத்தா இருக்கட்டும், என்ன விஷயங்கள் மார்க்க விஷயமா இருந்தாலும் இறைவன் எதை நமக்கு சொல்லி தாரானோ அதைத்தான் நம்ம பின்பற்றணும். அதனாலதான் இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்வுக்கு உரியதுங்கிறான். அல்லாஹ்வுக்கு உரியதுனாலேயே நம்ம மூக்க நுழைக்க கூடாது, நம்ம போய் அங்க போய் லாஜிக்கு பேசக்கூடாது, நம்ம போய் எகத்தாளம் பண்ணக்கூடாது. இது நன்மை தானே, இது நன்மை இல்லதானே என்று எதையுமே பேசுறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் இல்லை. அப்ப அதனால முதல் விஷயமே என்னன்னு கேட்டா, ஒருவரை நாம மார்க்க விஷயத்திற்கு முன்மாதிரியாக நம்ம எடுக்கணும் அப்படின்னாலேயே ஃபர்ஸ்ட் வஹி வரணும். வஹி வருதா? மதுஹபை பின்பற்றுதாங்க. எப்படிப்பா நீ தொழணும்?
நான் ஷாஃபி மதுஹபின் அடிப்படையில் தொழுவேன், நான் ஹனஃபி மதுஹப் அடிப்படையில் தொழுவேன், நான் ஹம்பலி மதுஹப், எல்லாம் பெரியவங்க தானே, இஸ்லாத்தை கரைச்சு குடிச்சவங்க தானே, இப்படிதானே பேசுறோம். நம்ம என்ன கேள்வி வைக்கணும்னா, ஷாஃபி மதுஹபின் அடிப்படையில் நான் தொழ ரெடி, ஹனஃபி மதுஹபின் அடிப்படையில் நான் தொழ ரெடி, கரெக்ட். ஷாஃபி இமாமுக்கு வஹி வருமா? ஏன் அல்லாஹ் அப்படி கேட்கிறான்? நான் கேட்கல. ஒருவரை மார்க்கத்துக்கு முன்மாதிரியாக நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல அவருக்கு வஹி வரணும். வஹி வந்துச்சு, அவருக்கு அல்லாஹ்ட்ட இருந்து நேரடியான தொடர்பு இருக்கா? இல்லன்னா பிறகு எப்படி முன்மாதிரியா எடுக்க முடியும்? ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்களை நாம் மார்க்கத்துக்கு முன்மாதிரியா எடுப்பதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய மிக முக்கியமான நிபந்தனையே என்னன்னு கேட்டா வஹி வருது. சூரத்துல் இதுல சூரத்து நஜ்ம்ல அல்லாஹ் சொல்றானா இல்லையா? வன் நஜ்மி இதா ஹவா மா வல்ல சாஹிபுக்கும் வமா கவா வமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீன் யூஹா. இந்த இறை தூதரை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அவரு உங்க இடத்துல பேசுகிறார். எதை பேசுவார் தெரியுமா? எது வஹியாக அவருக்கு அறிவிக்கப்படுகிறதோ அந்த வஹியை மாத்திரம்தான் அவர் பேசுவார். ஒமா யந்திகு அனில் ஹவா, மனோ இச்சையின் அடிப்படையில் இந்த இறை தூதர் உங்கள்கிட்ட பேசவே மாட்டார். எது வஹியாக வருகிறதோ அதை மாத்திரம்தான் உங்க இடத்துல அவர் பேசுவார். இன்னொரு இடத்துல நபி அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், வயுஹில்லு லஹுமுல் தய்யிபாத் வயுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ். இந்த தூதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் பாராட்டி பேசிக்கிட்டே வருவான். அதுல இறைவன் சொல்லுகிறான், இந்த தூதர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர்களுக்கு எது நன்மையாக இருக்கிறதோ அந்த நன்மையை அவர் ஹலாலாக ஆக்குவார், அவர்களுக்கு எது தீமையாக இருக்கிறதோ அந்த தீமைகளை அவர்களுக்கு அவர் ஹராமாக தடுத்து விடுவார். இப்படிப்பட்ட அதிகாரத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எந்த அடிப்படையில? வஹீயின் அடிப்படையில தான். ரசூலுல்லாஹ் சொந்தத்தின் அடிப்படையில் அவங்களுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் ஒன்று ஹராம் ஒன்றை ஹராம் அப்படிலாம் அவங்க சொல்ல முடியாது. வஹீல வரும். வஹீல வந்ததின் அடிப்படையில தான் ரசூலுல்லாஹ் இது ஹராமு, இது ஹலாலு, இது கூடும், இது கூடாது, இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடாதீங்க, இது எல்லாம் சொல்வது எந்த அடிப்படையிலனா வஹீயின் அடிப்படையில். அப்ப ரசூலுல்லாஹ்வை நம்ம மார்க்கத்துக்கு முன்மாதிரியாக எடுக்கணும். ஏன் மார்க்கத்துக்கு ரசூலுல்லாஹ் முன்மாதிரியா எடுக்கணும்? அவங்களுக்கு வஹி வரும். அல்லாஹ் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறான். அவருக்கு வஹி வருது, என் பேச்ச கேட்காம என்கிட்ட இருந்த செய்தி வராம எதையும் அவர் கூட்ட மாட்டாரு, எதையும் அவர் குறைக்கவும் மாட்டாரு, ஒன்றை ஹலால் என்று சொல்ல மாட்டாரு, ஹராம் என்று சொல்ல மாட்டாரு, எல்லாம் என் புறத்தில் இருந்து வரக்கூடிய செய்தியை வச்சு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் என்ற அந்த அங்கீகாரத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். இப்ப நம்ம மார்க்க விஷயத்துல ஆலிம்களை பின்பற்றணும், அவரை பின்பற்றணும், இவரை பின்பற்றணும், எல்லாத்துக்கும் இவரை முன்மாதிரியா எடுக்கணும் அப்படின்னா முதல் கேள்வி நீங்க என்ன கேட்கணும்னா வஹி வருமா, அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் இருக்கிறதா? இதை நம்ம கேட்கல. இறைவன் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவதற்கு இவ்வளவு வழிமுறைகளை நமக்கு சொல்லித்தாராம். இந்த வழிமுறைகளை சொன்னதினாலதான் நபி தோழர்களை, அது நீங்க கொஞ்சம் கூடுதலாகவே கவனிக்கணும். நபி தோழர்களை நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும் சரி, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு பின்னாலேயும் சரி, மார்க்கம் என்று வந்து விட்டால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த நபி தோழர்கள் ரசூலுல்லாஹ் தான் முன்மாதிரி, ரசூலுல்லாஹ் தான் முன்மாதிரிப்பாங்க. எத்தனை விஷயங்கள் நீங்க பாருங்க, ஒவ்வொரு விஷயத்திற்கும். உதாரணத்திற்கு சில விஷயங்களை நீங்க உங்களுடைய சிந்தனைக்காக கொண்டு வரேன், எப்படி எல்லாம் இருக்குது நீங்க பாருங்களேன். இப்ப நம்ம தொழுகையில சில நேரங்கள்ல சப்தமிட்டு ஓதுகிறோம், சில நேரங்கள்ல சிர்ராக, அதாவது மனசுக்குள்ள ஓதுறோம் இருக்கா? சுபு தொழுகையா இருந்தால் ஜமாத்தா தொழும் போது சப்தமிட்டு ஓதுவோம், இமாம் சப்தமிட்டு ஓதுவாரு, பின்னால நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி லுஹர் தொழுகையா இருந்தால் இமாம் மனசுக்குள்ள ஓதுவாரு, நம்மளும் மனசுக்குள்ள ஓதும் இருக்கா? இது எப்படி, இது ஏன் இப்படி எல்லாம் செய்யறாங்க? இப்னு அப்பாஸ் அவங்க அறிவிக்கிறாங்க, கரான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீமா ஊமிர, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எது வஹியாக அறிவிக்கப்பட்டதோ கட்டளையிடப்பட்டதோ அந்த அடிப்படையில அவங்க சில நேரங்கள்ல சப்தமிட்டு ஓதுவாங்க. அவங்களுக்கு சொன்னதின் அடிப்படையில, ரசூலுல்லாஹ் சுயமாக இது செய்யறது இல்லை, அவங்களுக்கு சொன்னதின் அடிப்படையில வஹியின் அடிப்படையில தான் அவங்க இந்த தொழுகையில சில நேரங்கள்ல சப்தமிட்டு ஓதுறாங்க. வஸக்கத ஃபீமா உமிர, சில நேரங்கள்ல அவங்க மௌனமாக ஓதுவதற்கு காரணம் என்னன்னா அதுக்கும் அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்திருக்கிறது. இது ரசூலுல்லாஹ்வுக்கு. நம்ம இன்னைக்கு சப்தமிட்டு ஓதுறோம், சப்தம் இல்லாம ஓதுறோம் அப்படிங்கிறதுக்கு எல்லாம் வியாக்கியானம் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம்.
விளக்கங்கள் நமக்கு நாமே விளக்கங்கள் சொல்லிட்டு இருப்போம். இப்னு அப்பாஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா, நபி அவருடைய காலகட்டத்தில் ரசூலுல்லாவுக்கு அப்படி ஒரு உத்தரவு இறைவன்கிட்ட இருந்து வந்துச்சு. லோஹர்ல மௌனமா ஓது, அசர்ல மௌனமா ஓது, மகரிப்ல முந்திய 2 ரக்காயத்துல நீ சத்தமிட்டு ஓது, பிந்திய ரக்காயத்துல மௌனம். இது எல்லாமே இறைவன் புறத்துல இருந்து ரசூலுல்லாவுக்கு வழங்கப்பட்ட அந்த உத்தரவு. அதுதான் அவங்க செயல்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் அந்த இடத்துல ஒரு செய்தி அவங்க அழுத்தமாக சொல்லுவாங்க. ஓமா கான ரப்புக நசியா, உங்களுடைய இறைவன் எதையும் மறக்கவே மாட்டான். அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு ஒரு சட்டத்தை இறக்குறான், ரசூலுல்லாஹ் ஒரு காரியத்தை அவங்க செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு காலத்திலையும் இறைவனுக்கு மறதி கிடையாது. எதுக்கு இத இப்னு அப்பாஸ் ஆயத்தை ஓதி காட்டுதாங்க அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் மறந்து அப்படி மௌனமா இருந்துட்டாங்களோ, அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டிட்டாங்க, லோஹருக்குனே வச்சுக்கிடுங்களேன், இப்படி தக்பீர் கட்டிட்டு அவங்க மௌனமாவே இருந்துட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் மறந்துட்டாங்க, சப்தமிட்டு ஓதுவதற்கு மறந்துட்டாங்களோ அப்படிலாம் நீ கற்பனை பண்ணாத. ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி மறதி ரசூலுல்லாஹ்வுக்கு இல்ல. ஏன்? அல்லாஹ்வுடைய தொடர்புல இருக்கிறாங்க. இறைவனுக்கு ஒரு காலத்திலும் மறதி கிடையாது. இறைவனுக்கு மறதி இல்ல. ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன அல்லாஹ் உத்தரவு போட்டானோ அந்த அடிப்படையில் அவங்க மௌனமா தொழுதுட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் அடுத்து கூடுதலா இன்னும் சொல்லுவாங்க, லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த வசனத்தை ஓதி காட்டுவாங்க, இந்த அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாறி இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் எந்த தொழுகைகள்ல சப்தமிட்டு ஓதினார்களோ அதை நீனும் சப்தமிட்டு ஓது. ரசூலுல்லாஹ் எந்தெந்த தொழுகையில சப்தம் இல்லாமல் ஓதுனாங்களோ அதே மாதிரி நீனும் சப்தம் இல்லாம ஓது. ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்க செய்கிறார்கள் என்றால் சுயமாக செய்யறது இல்ல, இறைவனுடைய உத்தரவின் அடிப்படையில் இவங்க செய்யறாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்? ஏன் சத்தம் போட்டு ஓதக்கூடாது? அது காபிர்கள்ட்ட அந்த குர்ஆனுடைய வசனம் உழுந்துடக்கூடாது. சப்தம் இல்லாம ஓதுறாங்களா இல்லையா? லோஹர்ல அசர்ல ஏப்பா லோஹர்ல அசர்ல நீங்க சப்தம் இல்லாம குர்ஆனை சப்தம் இல்லாம ஏன் ஓதுறீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நம்ம ஆட்கள் சொல்லக்கூடிய விளக்கங்கள் என்ன தெரியுமா? பகல் நேரம் நீங்க சப்தம் விட்டு ஓதிட்டீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா குர்ஆனுடைய வசனம் காபிருடைய காதுல விழுந்துரும். அதுக்காக வேண்டிதான் மௌனமா ஓதணும். இது யாரு சொல்லி தந்தது? நம்மளா ஒரு கற்பனை இல்ல. இன்னும் சொல்ல போனா இந்த குர்ஆன் என்பது எல்லாரும் தானே கேட்கணும், அவன் தானே கூடுதலா கேட்கணும், காபிர் தானே கூடுதலா கேட்கணும். அப்ப பகல்ல தானே சப்தம் விட்டு ஓதுறதுக்கு லாஜிக்கின் அடிப்படையில கரெக்ட். இரவு நேரத்துல கூட அவங்க காதுல உழுமா உழாதா, வருவானா வரமாட்டானான்னு தெரியாது. பகல் நேரத்துல தான் எல்லாரும் வருவாங்க போவாங்க, அப்பதானே சப்தம் விட்டு ஓதணும். ஆனா நேர் மாற்றமா இருக்கும். நம்ம லாஜிக்கின் அடிப்படையில அங்க பார்க்க முடியாது, நேர் மாற்றமா இருக்கும். ஏன்? இறைவன் சொல்லிட்டான், லோஹர்ல சத்தம் போடாத, அசர்ல சத்தம் போடாத, சுபூல வேணா சத்தம் போட்டுக்க இப்படின்னு இறைவன் சொல்லிவிட்டான். இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்னு அப்பாஸ் அவங்களே எதை சொல்றாங்கன்னா ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுங்கங்கறாங்க. நம்ம ஆட்கள் உட்கார்ந்துகிட்டு சஹாபாக்களை பின்பற்றுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இப்னு அப்பாஸ் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, ரசூலுல்லாஹ்ட்ட முன்மாறி இருக்கிறது, ரசூலுல்லாஹ் சொன்னதின் அடிப்படையில நீங்க செய்யுங்க அப்படிங்கிறாங்க. இது ஒரு செய்தியா? அதே மாதிரி இன்னொரு செய்தி புகார்ல இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. அதாவது அம்ர் இப்னு தீனார் எங்கக்கூடிய ஒருவர் அறிவிக்கிறார். அவங்க தாபியை சார்ந்தவங்க ஆளு. அவங்க சொல்றாங்க, சால்னா இப்னு உமர் அன் ரஜுலின் தாஃப பில் பைத்தில் உம்ரா. அதாவது அம்ர் இப்னு தீனார் அவங்க சொல்றாங்க, நாங்க இப்னு உமர்ட்ட ஒரு கேள்வி கேட்டோம். மார்க்க சம்பந்தமாக கேள்வி கேட்கும் போது அவங்க எப்படி பதில் சொல்றாங்க, எதை ஆதாரமாக வச்சு பதில் சொல்றாங்க, கொஞ்சம் அதையும் நம்ம கூடுதலா கவனிச்சுக்கணும். இப்ப நாங்க இப்னு உமர்ட்ட கேள்வி கேட்கிறோம். என்னது? ஒரு மனிதர் தவாஃப் பண்ணுகிறார், அதாவது உம்ராவுக்கு போய் தவாஃப் பண்ணுகிறார். ஆனா சஃபா மர்வாக்கு இடையில தொங்கோட்டம் ஓடல. போறாரு, இஹ்ராம் கட்டுதாரு, தவாஃப் பண்ணிட்டாரு, 2 ரக்காயத்தை தொழுதுட்டாரு. ஆனா கடைசியாக செய்ய வேண்டிய அந்த சஃபா மர்வாக்கு இடையில தொங்கோட்டம் ஓடணுமா இல்லையா? இந்த தொங்கோட்டத்தை ஓடாமலேயே ஒருவர் இஹ்ராமை கலந்து விட்டார். இது சரியா? யாரு கேக்குறா? ஒரு தாபியை சார்ந்த ஒரு ஆளு இப்னு உமர்ட்ட, ஒரு நபி தோழர்கள்ட்ட இத கேக்குறாங்க. ஒரு மனிதர் இப்படி செய்கிறார், உம்ரா செய்யும் போது சஃபா மர்வாக்கு இடையில தொங்கோட்டம் ஓடாமலேயே அவர் முடித்து விடுகிறார், இது சரியா அப்படின்னு இப்னு உமர் அவங்க சொல்றாங்க, அது சரியில்லப்பா. ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா எப்படி செய்தார்கள்,
அவங்க விளக்குறத, அந்த விளக்க பாணியை நீங்க பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்னு உமர்ட்ட கேள்வி கேட்டா இல்ல கூடும் கூடாது அப்படி பதில் சொல்லிட்டு போக வேண்டியதானே, அப்படிலாம் அவங்கள்ட்ட பதில் இல்லை. ரசூலுல்லாஹ் உம்ரா செஞ்சாங்க, அதை அப்படியே விவரிக்கிறார். நபி அவர்கள் உம்ரா செய்யும் போது முதல்ல அவங்க இஹ்ராம் கட்டுவாங்க, அதுக்கு பின்னால மக்காவுக்கு வந்தால் 7 முறை தவாஃப் பண்ணுவாங்க, அதுக்கு பின்னால 2 ரக்காயத்துகள் தொழுவாங்க, அதற்கு பின்னால சஃபா மர்வாக்கு இடையில 7 முறை அவங்க தொங்கோட்ட ஓடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதர் அழகான முறையில உம்ரானா என்னன்னு செஞ்சு காட்டியிருக்கிறாங்களே, இந்த விஷயத்துல உங்களுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு முன்மாதிரி இருக்கிறது, அதை நீங்க பின்பற்ற மாட்டீங்களா? குர்ஆன்லயே அல்லாஹ் அப்படி சொல்றானே, ரசூலுல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்குதுங்கறானே, நீங்க இந்த உம்ரா விஷயத்துல ரசூலுல்லாஹ்வை பின்பற்ற மாட்டீங்களா? நம்ம ஃபத்வா கொடுத்த மாதிரிலாம் இப்னு அப்பாஸ் ஃபத்வா கொடுக்கல, நல்ல விளங்கிக்கணும். இது நம்ம இஷ்டத்திற்கு கூடும் கூடாது, அவர் அந்த ஆலிம் சொல்லிட்டாரு இந்த ஆலிம் சொல்லிட்டாரு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இப்னு அப்பாஸ் எடுத்த எடுப்புலயே கேள்விக்கு பதில் என்னன்னா ரசூலுல்லாஹ் தான் ஆதாரம். அதுக்கும் கூடுதலான ஒரு ஆதாரம் என்ன, குர்ஆன்ல இறைவன் இப்படி சொல்லி தந்திருக்கிறானே, நீங்க பார்க்க கூடாதா? எவ்வளவு அற்புதமான ஒரு வாசகம், எவ்வளவு தெளிவான ஒரு பதில். நீங்க பாருங்க, இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு சஹாபாக்களை பின்பற்றணும், சஹாபாக்கள் தப்பே பண்ண மாட்டாங்க, சஹாபாக்கள் அவ்வளவு முக்கியமானவர்கள், அவங்க எல்லா விஷயத்தையும் படித்தவர்கள் அப்படிலாம் சொல்றோமா இல்லையா? அந்த நிலையிலேயே சஹாபாக்கள் இல்ல. குர்ஆன் ஹதீஸ பின்பற்றுங்க, எது ரசூலுல்லாஹ் காட்டி தந்தார்களோ அதை பின்பற்றுங்க இப்படின்னு இப்படி ஒரு செய்தி வருது. அதே மாதிரி இன்னொரு செய்தியை நீங்க பாருங்களேன். அதாவது சாயித் இப்னு யஸார் எங்கக்கூடிய ஒரு தோழர், அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னாச்சுன்னா, வித்ரு தொழுகை சம்பந்தமாக ஒரு நிகழ்வை அவர் சொல்றார். அதாவது சாயித் இப்னு யஸார் அவர்களும் அதே மாதிரி இன்னொரு நபி தோழர் அப்துல்லா இப்னு உமர் 2 பேருமே ஒரு பயணத்துல போயிட்டே இருக்கிறாங்க. இப்படி பயணத்துல அவங்க 2 பேரும் போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அப்துல்லா இப்னு உமர் திரும்பி பார்க்கறாங்க, இந்த சாயித காணவே காணல. 2 பேரும் சேர்ந்து போறாங்க, ஆனா பேசிட்டே போகும்போது திடீர்னு திரும்பி பார்த்தாச்சுன்னா இந்த சாயித காணல, எங்க போனாருன்னு தெரியல. சரி அப்படின்ட்டு அப்துல்லா இப்னு உமர் அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அவரும் சேர்ந்துக்கிட்டார். அப்போ அப்துல்லா இப்னு உமர் கேக்குறாங்க, என்ன சாயிதே, என்ன பிரச்சனை, கூட வந்துகிட்டே இருந்தீங்களா, ஆளை காணலையே என்ன அப்படின்னு. அவரு சொல்றாரு, ஒண்ணு இல்ல, நான் நைட்டு வித்ரு தொழணும், தொழாம இருந்துட்டேன். இப்ப நம்ம பயணத்துல போய்கிட்டே இருக்கிறோம், திடீர்னு சுபு வந்துரும், வித்ரு தொழாம சுபு எப்படி நான் தொழுகிறது, அதனால நான் சுபு வந்துருமே அப்படிங்கக்கூடிய கவலையில டக்குனு வாகனத்துல இருந்து இறங்கி நான் வித்ரு தொழுதுட்டு திரும்ப நான் அந்த வாகனத்துல அப்படியே உங்களோட சேர்ந்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே இப்னு உமர் சொல்றாங்க, தோழரே, நீங்க அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாறி இருக்கிறது, இந்த வசனத்தை நீங்க படிக்கலையா? ரசூலுல்லாஹ் உங்களுக்கு இபாதத்துல வணக்கத்துல அற்புதமான ஒரு முன்மாறி அப்படிங்கக்கூடிய இந்த வசனத்தை எல்லாம் நீங்க படிக்கலையா? உடனே அவரு கேட்கிறாரு, என்ன வசனம், என்ன செய்தி அப்படின்னு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் பல பயணத்துல இருந்திருக்கிறேன். இப்னு உமர் சொல்றாங்க, நான் நிறைய பயணத்துல இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் என்ன செய்வார்கள் என்றால், சாதாரணமாக பயணத்துல போய்கிட்டே இருக்கும் போது வித்ரு தொழுகை வந்தால் வாகனத்துல இருக்கும் போதே அவங்க தொழுவாங்களே. நீ வாகனத்தை விட்டு இறங்கி நீ கீழே நின்னுகிட்டு வித்ரு தொழ வேண்டிய ஒரு அவசியம் இல்லையே. ரசூலுல்லாஹ் வாகனத்திலேயே அப்படி வித்ரு தொழுதுருக்கிறாங்களே, இது உனக்கு அந்த முன்மாறி போதாதா? அவருக்கு தெரியல, சாதுக்கு அந்த நடைமுறை தெரியல. ஆனால் இப்னு உமர் அழகாக விளக்கி கொடுக்கறாங்க. எதுக்கு? ரசூலுல்லாஹ்ட்ட இபாதத்துல அவ்வளவு முன்மாறி இருக்கிறது என்பது மட்டும் இல்ல, நபி தோழர்கள் உட்பட இன்னொரு நபி தோழரை பின்பற்ற மாட்டாங்க. எந்த நபி தோழரும் இன்னொரு நபி தோழரை பின்பற்ற மாட்டாங்க. எல்லா நபி தோழர்களும் ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ், வித்ர் எப்படி தொழணும் ரசூலுல்லாஹ், மற்ற எல்லா விஷயத்துக்கும் ரசூலுல்லாஹ், இபாதத்து என்றால் ரசூலுல்லாஹ் தான் முன்மாறி. இத மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இப்னு அப்பாஸ் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி வருது? இப்னு அப்பாஸ் ஒரு மனிதர் கேட்கிறார், இதா ஹர்ரம இம்ராத்துஹு லைஸ பிஷையின், கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை வந்துருச்சு. இப்படி சண்டை வந்த உடனே
கணவன் வந்து மனைவியை பார்த்து உன்னை தலாக் விட்டுறேன், நீ எனக்கு ஹராமு அப்படிங்கிற மாதிரி வார்த்தை பயன்படுத்துறாரு. தலாக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம நீ எனக்கு ஹராமு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை கணவர் பயன்படுத்துறாரு. ஹராம்னா என்ன அர்த்தம்? அந்த மனைவியோடு இல்லறத்துல கூட முடியாது, மனைவி வேற அம்மா மாதிரி ஆயிரும். அதுக்காக வேண்டிதான் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க, தாய் மாதிரி. அப்ப மனைவிய தாய் மாதிரி அப்படின்னு ஒருவர் சொல்லிவிட்டார் என்றால் அப்போ மனைவியாக இருக்க முடியாதுல்ல. அப்ப அவங்களுக்கு மத்தியில வந்து கணவன் மனைவி உறவு முறிஞ்சிருமே, இது சரியா அப்படின்னு அவங்க அழகாக சொல்லி காட்டுதாங்க. இல்ல, அதெல்லாம் முடியாது. ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை பார்த்து அம்மா மாதிரி அல்லது அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரி சொன்ன உடனே கணவன் மனைவியுடைய உறவே முறிஞ்சு போயிருமா? அப்படிலாம் முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை நீ பார், ஒவ்வொன்றுக்கும் அப்பவும் இந்த ஆயத்தை தான் படிச்சு காட்டுதாங்க இப்னு அப்பாஸ். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை நீ பார். இப்படி ரசூலுல்லாஹ் எங்கேயாவது சொல்லி இருக்கிறாங்களா? ஒரு கணவன் மனைவியை பார்த்து நீ என் சகோதரி மாதிரி அப்படின்னு சொன்ன உடனே முடிஞ்சு? அப்படிலாம் முடியாது. வேணும்னு சொன்னார், அதாவது கணவன் மனைவி வேண்டாம் என்பதற்காக அப்படி சொன்னால் முடியுமே தவிர சும்மா யதார்த்தமாக இப்ப நம்ம பழக்கத்துல அப்படி பேசத்தானே செய்வோம். உம்மாவையும் உம்மா மனைவியும் உம்மான்னு சொல்றது இல்லையா? ஏமா அதை சாய போட்டுதா, டீ எடுத்தா, அல்லது இதை செய் அம்மான்னு தான் சொல்றோம். உடனே வந்து கணவன் மனைவி உறவை முடிஞ்சு போயிருமா? அது அந்த அர்த்தத்தில் உள்ளது அல்ல. இதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரியத்தான் அவங்க எடுத்து காட்டி இருக்கிறாங்க. இதையும் பார்க்கலாம். இதை விட இன்னும் சில செய்திகளை பாருங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகளை ஒவ்வொன்றாக சஹாபாக்கள் சொல்லி சொல்லி ரசூலுல்லாஹ் முன்மாதிரி ஒவ்வொரு நேரத்திலையும் அதை அவ்வளவு தெளிவாக பதிவு செய்யறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, அப்துல்லா இப்னு உமர் என்ற இந்த நபி தோழர்கிட்ட ஒரு ஆள் வந்து கேட்கிறார். என்ன? ஒரு மனிதரை பற்றி அப்துல்லா இப்னு உமர் கிட்ட கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, ஒரு மனிதர் டெய்லி நோன்பு வைக்கணும்னு விரும்புகிறார், இது சரியா? ஒரு ஆளு டெய்லி, இப்ப ரமலான்ல நோன்பு வைக்கிறோமா இல்லையா, இதை மாதிரி வருஷம் ஃபுல்லா நோன்பு வைக்கிறது. ரமலான்ல மட்டும் இல்ல, ரமலான் அல்லாத மற்ற நாட்களையும் அப்படியே நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆள் விரும்புகிறார். எந்த அளவுக்கு என்றால் பெருநாள் தினத்திலையும் நோன்பு வைக்கணும்னு நினைக்கிறார். அவர் அப்படி ஒரு நேர்த்திக்கடன் நியத்தை வச்சுட்டாரு. நோன்பு வைக்கணும் விரும்புறது மட்டும் இல்ல, நேர்த்திக்கடன் காலம் ஃபுல்லா நோன்பு வைப்பேன், பெருநாளா இருந்தாலும் நோன்பு வைப்பேன், ஹஜ் பெருநாளையும் நோன்பு வைப்பேன், நோன்பு பெருநாளையும் நோன்பு வைப்பேன், இப்படின்னு ஒரு ஆளு நேர்த்திக்கடன் நேர்ந்து இருக்கிறாரு. டெய்லி நோன்பு வைக்கணும் விரும்புகிறாங்களே, இது சரியா? இப்னு உமர்கிட்ட இந்த கேள்வி வருது. உடனே அவங்க சொல்றாங்க, இது தப்பு. ஏன் தெரியுமா? பெருநாள் தினத்துல நோன்பு வைக்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் தடுத்து இருக்கிறாங்களே. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் தடுத்து இருக்கும் போது நான் பெருநாள் தினத்திலையும் நோன்பு வைப்பேன் அப்படின்னு ஒரு ஆளு நேர்த்திக்கடன் வைக்கிறார் என்றால் இது மார்க்கத்துல எதிரானது இல்ல, ரசூலா காட்டி தந்த வழிமுறைகளுக்கு எதிரானது இல்ல. அப்ப எப்படி நீ செய்யலாம்? இத இப்னு உமர் அவங்க வந்து சொல்லிட்டு, அப்ப அவர் இப்படி நேர்த்திக்கடன் வச்சுட்டாரு, என்ன செய்யறது? இத மாதிரி டெய்லி நோன்பு வைக்கணும்னு வச்சுட்டாரு. நேர்த்திக்கடன் வச்சால் அது கண்டிப்பாக நிறைவேற்றணும். யூஃபூன பின்னத்ரி, அப்படிதானே குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். மூமின்கள் யார் என்றால் அவர்கள் இறைவனுக்காக வேண்டி நேர்த்திக்கடன் வைத்திருப்பார்கள் என்றால் அந்த நேர்த்திக்கடனை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அப்ப இவங்க ஹஜ் பெருநாள்ல நோன்பு பெருநாள்ல இத மாதிரி நோன்பு வைக்கணும் அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு நிலை இருந்தால், அப்படி நேர்த்திக்கடன் வச்சிருந்தா அப்ப என்ன செய்யறது? தப்புங்கிறீங்க. நேர்த்திக்கடன் இவர் வச்சுட்டாரு, என்ன செய்யறது? அப்பதான் இப்னு உமர் அவங்க சொல்றாங்க, இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதற்கும் ஒரு முன்மாதிரி. ஒரு ஆளு ஒரு சத்தியத்தை பண்ணிட்டாரு, ஆனால் அது செய்ய முடியல. அப்ப செய்ய முடியவில்லை என்றால் அந்த சத்தியத்தையோ அல்லது அந்த நேர்த்திக்கடனையோ அவர் வந்து ரத்து பண்ணலாம். அதை ரத்து பண்ணிட்டு அவர் வந்து நல்லதின்பால் போகட்டும். இதை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்கல்ல, நீ அதை பின்பற்றிரு. அதுக்காக வேண்டி நேர்த்திக்கடன் நீ வச்சுட்டேங்கிறதுக்காக வேண்டி நோன்பு பெருநாள் ஹஜ் பெருநாள்ல வந்து இது எல்லாம் செய்ய முடியாது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த இப்னு உமரா இருக்கட்டும், இப்னு அப்பாஸா இருக்கட்டும், இன்னும் நபி தோழர்களா இருக்கட்டும், ரசூலுல்லாஹ் தான் முன்மாதிரி. இபாதத்து விஷயத்துல, உம்ரா விஷயத்துல, தொழுகை விஷயத்துல, வித்ரு தொழுகை விஷயம், எந்த விஷயமா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் தான் முன்மாதிரி. இபாதத்துன்னு என்று வந்து விட்டால் ரசூலுல்லாஹ் தான் முன்மாதிரி. எல்லாத்திலும் இங்க பாருங்க, நம்ம அடிக்கடி இன்னொரு செய்தியை கூட கேள்விப்படுவோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு பின்னால் நடந்த ஒரு நிகழ்வு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போறாங்க. அப்ப காபாவை தவாப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல முத்தமிடணும்.
அப்பதான் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல முத்தமிடுவதற்காக வேண்டி உமர் அங்க வந்து நின்னுகிட்டு அவங்க சொல்லுவாங்க, ஹஜ்ருல் அஸ்வத் கல்லே, உனக்கு நன்மையும் செய்ய இயலாது தீமையும் செய்ய இயலாது. அந்த கல்லை பார்த்துட்டு பேசுவாங்க, உன்னால நன்மையும் செய்ய முடியாது தீமையும் செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் உன்னை முத்தமிட்டதாக நான் பார்க்கவில்லை என்றால் மா கப்பல் துக்க ஒன்ன நான் முத்தமிட மாட்டேன். அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல முத்தமிடணும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அதுக்கு இவங்க ரசூலுல்லாஹ் முத்தமிட்டாங்க, அவ்வளவுதான். வேற எனக்கு காரணம்லாம் கிடையாது. அது எந்த கல்லா நீ இருந்துட்டு போ, ரசூலுல்லாஹ் முத்தமிட்டாங்கனாலதான் நான் முத்தமிடுகிறேனே தவிர இல்லை என்றால் ஒரு காலத்திலே நான் வந்து உன்னை முத்தமிட மாட்டேன். ஏன் இப்படி எல்லாம் சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் தான் முன்மாதிரி. இன்னைக்கு அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல முத்தமிடுவதற்கு அவன் போடக்கூடிய போட்டி நீங்க போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், உம்ரா செய்யக்கூடிய ஹஜ் செய்யக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் தெரியும். அது ரசூலுல்லாஹ் வந்து அது ஒரு எளிமையாக காட்டி தந்தாங்க. ஹஜ் உடைய நேரத்தில் உம்ராவுடைய நேரத்தில் தவாஃப் பண்ணுகின்ற அந்த நேரத்தில் வந்து ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல முத்தமிடலாம். இன்னும் சொல்ல போனால் இறைவனுக்கு தெரியும் அன்னைக்கு வந்து கூட்டம் கம்மி, இன்னைக்கு வந்து ஜனத்தொகை கூடிடுச்சு, அதனால கூட்டம் கூடினாலும் ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல எப்படி முத்தமிடணும் அப்படிங்கிறதுக்கும் ரசூலுல்லாஹ்வே அதுக்கு ஒரு முன்மாதிரியா காட்டிட்டு போயிட்டாங்க. என்ன முன்மாதிரி? நேரடியாக ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல போய் தான் முத்தமிடணும்னு அவசியம் இல்ல, தூரத்துல இருந்துகிட்டே சைகை மூலமா முத்தமிடு அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? இந்த ஹதீஸையும் படிக்கிறது இல்ல. ரசூலுல்லாஹ் தான் முன்மாதிரி, ரசூலுல்லாஹ் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உம்ரா செய்யணும் எப்படி ஹஜ் செய்யணும் எதுவுமே தெரியாம முத்தமிடணும், ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல எப்படியாவது முத்தமிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணும் பெண்ணும் முண்டி அடிச்சுக்கிட்டு அந்த கல்ல போய் நெருங்குறதுக்கு போய் முத்தமிட்டு வெளியே வருவான், உதடெல்லாம் பிஞ்சுக்கிட்டு வருவான். நீங்க போய் பார்த்தா தெரியும், அவ்வளவு கஷ்டம். போய் முத்தமிடுதுங்கிற பேர்ல சில பேருக்கு இஹ்ராம் ட்ரெஸ்ல தானே இருப்பாங்க, ட்ரெஸ் எல்லாம் கீழே விழுந்துரும். ட்ரெஸ் விழுந்தாலும் அந்த கல்ல முத்தமிடணும்ல இப்படிதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? முன்மாறி என்றால் எல்லாத்திலையும் ரசூலுல்லாஹ் அழகான ஒரு முன்மாறி இப்படி சொல்லித்தானே இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் பின்பற்றாதனாலதான் இந்த மார்க்கத்தின் பேரால நிறைய அனாச்சாரங்கள் வந்துகிட்டே இருக்குது. ரசூலுல்லாஹ் முன்மாறி என்றால் இந்த இபாதத்து விஷயத்துல வணக்க விஷயத்துல பின்பற்றணும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட வந்து ஒரு நபி தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ் ஆயிஷா அவர்களே, நான் வந்து அடிக்கடி வெளியூருக்கெல்லாம் போயிட்டு வரேன், அதனால என்னுடைய ஆண்மை நீக்கம் நான் பண்ணிக்கிடட்டுமா? ஆண்மை நீக்கம் பண்றதுக்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டா? ஆயிஷா நாயகி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல பண்ணிராத. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் தான் உனக்கு முன்மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை படிச்சுட்டு அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கல்யாணமும் பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிள்ளைகளும் இருந்தது. அப்ப கல்யாணமும் பண்ணிருக்கிறாங்க பிள்ளைகளும் இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ் உனக்கு முன்மாதிரியாக இருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாதிரியாக எடுக்காம நான் ஆண்மை நீக்கம் பண்ணிட்டு மனைவி மக்கள் பிள்ளை எதுவுமே தேவையில்லை அப்படியே நான் போயிருவேன் அப்படின்னா அது மார்க்கத்துக்கு எதிர் இல்லையா? எப்படி அவங்க ஆதாரத்தை சமர்ப்பிக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாருங்க. இதெல்லாம் இந்த நபி தோழர்களை பற்றி நான் சொல்வதற்கு அடிப்படையான ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம்? இன்னைக்கும் சஹாபாக்களை பின்பற்றுங்க. சஹாபாக்கள் எவ்வளவு தியாகி தெரியுமா? சஹாபாக்கள் எவ்வளவு அற்புதங்கள் பண்ணிருக்காங்க தெரியுமா? சஹாபாக்கள் எவ்வளவு மார்க்கத்திற்காக வேண்டி உயிரை கொடுத்திருக்காங்க தெரியுமா? அந்த சஹாபாக்களை பின்பற்ற மாட்டீர்களான்னு கேட்கிறாங்களா இல்லையா? அந்த சஹாபாக்கள் தான் அவங்க இன்னொரு நபி தோழரை பின்பற்றுவதற்கு அனுமதி தரல. ஆயிஷா நாயகி சொல்லி இருந்தா உமரை பின்பற்றுன்னு சொல்லி இருக்கணும்ல, அல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அபூபக்கரை பின்பற்றுன்னு சொல்லி இருக்கணும்ல, அபூபக்கர் வந்து அலியை ஏதாவது ஒண்ணு மாறி மாறி சொல்லணுமா இல்லையா? அலி அவர்களை பின்பற்றுங்க, உமர் அவர்களை பின்பற்றுங்க, அல்லது இப்னு அப்பாஸை பின்பற்றுங்க, ஏராளமான ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபூ ஹுரைராவை பின்பற்றுங்க இப்படின்னு எங்கேயாவது சொல்லணும்ல? ஒரு இடத்துலயும் அப்படி சொல்ல மாட்டாங்க. சொல்லது மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ் முன்மாதிரி இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை பாரு. நீ லோர் தோழன்மா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை, வித்ரு தோழன்மா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை, சுபு தோழன்மா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை, உம்ரா செய்யணுமா ரசூலுல்லாஹ்வுடைய, எப்படி அவங்க இணைச்சு சொல்றாங்க நீங்க பாருங்க. இவ்வளவு செய்திகளும் ஹதீஸ்கள்ல இருந்தும் கூட நம்ம வந்து ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு முன்மாதிரி இல்ல, சஹாபாக்கள் தான் முன்மாதிரி, இமாம்கள் தான் முன்மாதிரினா பிறகு எதுக்கு இறை தூதர்கள்னா வரணும்? இறை தூதர்கள் ஏன் வரணும்? அதனால முதல் விஷயமே ரசூலுல்லாஹ் முன்மாதிரி என்றால் எதுக்கு முன்மாதிரிங்கிறது முதல்ல விளங்கணும். எதுக்கு முன்மாதிரி? ரசூலுல்லாஹ்
முன்மாறி என்றால் இபாதத்து விஷயத்துல, மார்க்க விஷயத்துல ரசூலுல்லாஹ் முன்மாறி. இதை சஹாபாக்கள் அழகாக புரிந்திருந்தாங்க. எல்லா விஷயத்திலையும் ரசூலுல்லாஹ் முன்மாறி என்று அவங்களும் புரியல. மார்க்க விஷயத்திற்கு ரசூலுல்லாஹ் முன்மாறி, எப்படி தொழணும், எப்படி நோன்பு வைக்கணும், அதுக்கு அவங்க முன்மாறி அப்படிங்கிறதுல அவ்வளவு அழகாக புரிஞ்சிருக்கிறாங்க. நம்ம தான் தப்பும் தவறுமாக ரசூலுல்லாஹ் முன்மாறி என்று வாயில சொல்லிட்டு செயல்ல காட்டாம, அல்லது எதுல ரசூலுல்லாஹ் முன்மாறியோ அதுல நம்ம விட்டுட்டு தொப்பி விஷயத்துல அல்லது உலக விஷயத்துல ரசூலுல்லாஹ் நான் பின்பற்ற போறேன் அப்படின்னு குண்டக மண்டக நடக்கிறதெல்லாம் நம்மள்ட்ட இருக்குது. இது மார்க்கத்துக்கு எதிரான ஒன்று. ரசூலுல்லாஹ் நமக்கு முன்மாறி என்றால் இபாதத்து விஷயத்துல, அதை சுருக்கமாக ஒரு வரியில அல்லது ரொம்ப எளிமையாக சொல்வதாக இருந்தால், நம்ம தொழுகிறோமா, ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்கன்னு பாருங்க. அதுக்குன்னு ஹதீஸ்கள் இருக்கிறது. ஏன்னா ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்க தொழுங்க, அதுல முன்மாறிய பாருங்கன்றாங்க. ஏன் விருப்பம் அல்லது இமாமுடைய விருப்பம், முன்னோர்களுடைய விருப்பம், அது அங்க பார்க்க கூடாது. ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்களோ அப்படி நீ தொழுவு. அதே மாதிரி எல்லா விஷயத்திலையும், உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு ரசூலுல்லாஹ் அவ்வளவு சொல்றாங்களா, ஹுது அன்னி மனாசிக்கக்கும், நீங்க ஹஜ் செய்றீங்களா, உம்ரா செய்றீங்களா, நான் எப்படி உம்ரா செய்தனோ, நான் எப்படி ஹஜ் செய்தனோ அந்த நுசுக்கை என் மூலமாக நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். ஏன் வழியில இருந்து நீங்க ஒவ்வொன்றுக்கும் ரசூலுல்லாஹ் இபாதத்துல ஒவ்வொன்றுக்கும் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லிட்டாங்க, என்ன பண்ணு, உலக விஷயத்துல மட்டும் என்னை நீங்க பின்பற்றாதீங்க அப்படின்ட்டாங்க. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும், மார்க்க விஷயத்துக்கு மட்டும். அப்படித்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருது. அதே நேரத்தில் மார்க்க விஷயத்தை எது நாம செய்வதாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சாங்க, திருமணம் ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சாங்க நீங்க பாருங்க. ஆனா நம்ம என்ன செய்யறாங்க தெரியுமில்ல, அதாவது மார்க்க விஷயம் அப்படின்னு வரும்போது ரசூலுல்லாஹ்வை எங்கே பின்பற்றணுமோ அங்க பின்பற்றாம மற்ற விஷயத்தை பின்பற்றுறாங்க. குறிப்பா திருமணத்தை நீங்க எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா, அழகாக வலிமா விருது வச்சாங்களா இல்லையா, அப்ப திருமணத்தை எப்படி நடத்தணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ், அதுல மட்டும் நம்ம என்ன செய்வோம், ரசூலுல்லாஹ் வேண்டாம், ரசூலுல்லாஹ் இப்ப பின்பற்ற முடியாது. ஏன், அது மார்க்கம் இல்லையா? திருமணம் செய்வது அது என்ன இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்றா, மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்றா? அது இஸ்லாம் தானே. அப்ப எல்லா விஷயத்திலையும் ரசூலுல்லாஹ் அப்படின்ட்டு வரணும். இதுதான் இந்த ஆயத்தினுடைய அடிப்படையான விளக்கம். நபி அவர்களை முன்மாதிரியாக நம்ம கொள்ள வேண்டும் என்றால் இப்படித்தான். ஒரு பேச்சுக்கு ரசூலுல்லாஹ்வை முன்மாதிரியா கொள்ளவில்லை என்றால் மறுமையில நரகம் தான். நீங்க எந்த இபாதத்தினாலும் எடுத்துக்கிடுங்க, ரசூலுல்லாஹ் கற்றுத்தராத ஒரு இபாதத்தை, நபி அவர்களிடத்தில் முன்மாறி இல்லாத ஒரு வணக்கத்தை, ஒரு மார்க்கத்தை நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில் செய்தோம் என்றால் கண்டிப்பாக அது நரகம். இது நான் சொல்லல, நபி அவர்கள் தான் அதையும் சொல்லி தந்துட்டாங்க. மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், நாம சொல்லாத, நாம ஏவாத, நாம மார்க்கமாக காட்டி தராத ஒன்றை நீங்கள் மார்க்கமாக பின்பற்றினீர்கள் என்றால் கண்டிப்பாக அது நரகத்துல தான் கொண்டு போய் சேர்க்கும், மறுமையில நிராகரிக்கப்படும் என்று நபி அவர்கள் சொல்லிட்டாங்க. அதனால 20 ரக்காத் நீங்க தொழுதால் அது ரசூலுல்லாஹ் முன்மாறி இருந்தால் ஓகே, இல்லையா அது நரகத்தை தான் கொண்டு போகும். அல்லது வேற எந்த இபாதத்தா இருந்தாலும் சரிதான், ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி இருக்கிறது என்றால் அதுல பிரச்சனை இல்ல. நபி அவர்கள் காட்டி தராத ஒன்றாக இருக்கும் என்றால் அது நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும் என்பதை இந்த வசனத்தில இருந்து நம்ம தெரிந்து கொள்ளணும். வல்லல்லாஹ் நம்ம கேட்டதின் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.